காமாட்சி, ஏடி காமாட்சி. இந்த வரேங்க. என்னடி கையில கரண்டியோட வருவோ, என்ன அடிக்க போறியா இல்ல? அஜிஜோ, என்னங்க இப்படி எல்லாம் சொல்லிவிட்டீங்க? இந்த சமைச்சிட்டு உடனே நீங்க கூப்பிட்ட உடனே என்னமோ எதுவும் தெரியலன்னு பதில் வச்சுட்டு ஓடி வந்தேன். நீங்க நல்லா என்னைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும் விடு. உன் மகன் மீரா போன் பண்ணாளா? ஆமா, அவ எனக்கு மட்டும் தான் மகன் பாரு. எல்லாரும் ஓ மகன்னு சொல்ல வேண்டியது. என்னடி முணுமுணுக்குறவா? இல்லைங்க, போன் பண்ணலைங்க. குழந்தை படிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கிழிச்சிட்டு இருப்பா. உன் மகன் என்ன பண்ணிட்டு இருக்கானே போன் எடுத்து பாரு, அப்ப தெரியும் அவள் லட்சணம் என்னன்னு. ஏங்க வீடியோ கால் பண்ணிருக்காளா? நான் தான் வேலையில கவனிக்காம விட்டுட்டேன் போல இருக்கு. சரி, அவளுக்கு போன போடுங்க. ஏய், நான் எல்லாரும் சொல்லிட்டு பாத்துக்க. அவளுக்கு போன போடணுமா? அவ போட்டுருக்க ஸ்டேட்டஸ் அப்படி. ஸ்டேட்டஸா? அப்படி என்னத்த போட்டுக்கான்னு இல்லையே. இந்த மனுஷன் வேற இப்படி கத்துறாரு. இவள படிக்க அனுப்பிச்சா படிக்காம பார்க் பீச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்திட்டு கிடக்கா. போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கா. என்ன இதெல்லாம்? என்னங்க நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளை இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இதுல சகுஜம் தானே. என்ன சகஜியா? படிக்க போன இடத்துல படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறதுமா? நல்லா இருக்கிற பிள்ளை கூட 4 பசங்க கூட சேர்ந்தா உருப்படாம தான் போவோம். இங்க பாரு, ஒழுங்கா படிக்க போனோமா வீடு வந்து சேர்ந்தமா இருக்கணும். ஏதாவது தவறு கூட வேலை பண்ணா அப்புறம் இருக்கு உங்க 2 பேருக்கும். நான் என்னங்க பண்ணேன்? எல்லாம் நீ கொடுக்கறது செல்லல. ஆமா, அவளுக்கு எப்ப படிப்பு முடியுதா? இன்னும் 1 மாசம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பரிச்சு வைப்பாவ. அப்ப சரி, அவளுக்கு படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிருந்தியா? கேக்க சின்ன பிள்ளைங்க படிச்சு முடிச்சு வீட்டுல கொஞ்ச நாளாவது இருக்கணும். இல்ல மேற்கொண்டு படிக்கணும், வேலைக்கு போறோம்னு அதுக்கு ஆசை இருக்கும்ல. அதுல ஒண்ணு தேவையில்லை. நமக்கு இல்லாத வசதியா சொல்லு. அதுல படிச்சது போதும். மேற்கொண்டு படிக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கட்டும். யார் வரலன்னு சொல்லுதா? எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல போய் பார்த்துக்கட்டும். மத்தபடி இப்பவே அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவளுக்கு போன போட்டு ஒழுங்கு மாதிரி இருக்கு சொல்லு. இந்த 1 மாசம் முடிஞ்சதோ வீடு உருப்படியா வந்து சேர சொல்லு. நான் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏக மதியானத்துக்கு சாப்பாடு கொடுத்து விடுவா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானும் பாண்டியனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி போல வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க. இந்த மனுஷனை என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கிட்டு போக கூடாது அங்கிட்டு போக கூடாதுன்னு பிள்ளைகளை போட்டு பாடா படிச்சுட்டு இருக்காரு. படிக்க வேண்டிய வயசுல தானே பிள்ளைங்க வந்து 4 இடத்துக்கு போய் நல்லதெல்லாம் கட்டது எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இவர் எல்லாரும் பிள்ளைகளை போட்டு மிரட்டிட்டு கிடக்காரு. இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு. இவளும் அவ அப்பாவுக்கு கொஞ்சம் கூட சளைச்ச இல்லைன்னு நிரூபிக்கிறா பாரு. அந்த மனுஷனுக்கு தெரிய மாதிரி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவா. இவள அப்பா மகனு 2 பேர்கிட்ட மாறிக்கிட்டு நான் தான் அப்பையிலிருந்து முடிச்சிட்டு கிடக்கேன். ஐ அம்மா. ஹலோ, சொல்லுமா. என்னம்மா பண்ணுது? ஏடி அங்க என்னடி பண்ணிட்டு கிடக்குவா? போட்டோ பிடிச்சி போன்ல போட்டுட்டு கிடக்கியா? உங்க அப்பா என்னைய போட்டு காய்ச்சி காய்ச்சினாரு பாத்தியா? ஏன் என்னவா அவருக்கு? ஏடி நீ ஸ்டேட்டஸ்ல போட்டோ பிடிச்சி போட்டு வச்சுக்கலாம். அதை பார்த்துட்டு அந்த மனுஷன் என்னைய பிடிச்சி கத்துறாரு பாத்தியா? உன் பிள்ளை என்ன நினைச்சிட்டு இருக்கா? படிக்க போன இடத்துல படிக்காம இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பிடிச்சி போட்டுட்டு கிடக்கா. ஒழுங்கா படிக்க போனமா படிச்சு மட்டும் வீடு வந்து சேர்ந்தமான்னு இருக்கணும்னு சொல்லி என்னை பிடிச்சி திட்டாரு. ஏமா அவங்களோட பெரிய இம்சமா. உள்ளூர்ல காலேஜ் படிச்சா உன் வீட்டுக்காரர் நிம்மதியாக இருக்க மாட்டாரு தானே. அழுது அடம்பிடிச்சு 3 நாளா சாப்பிடாம இருந்து இந்த வெளியூரை தான் படிப்பேன்னு அழுது அடம்பிடிச்சு இந்த ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்டு கிடக்கேன். அப்படி இருக்கீங்களா? காலேஜ் படிப்பு ரூம்னு இப்படியே இருந்தா வாழ்க்கை போர் அடிக்காதா? 4 இடத்துக்கு போனதானே நாங்களும் கற்றுக்க முடியும், 4 பேரோட பழக்க முடியும். இவ்வளோ தூரம் வந்துவிட்டு இந்த ஊரை சுற்றி பார்க்காம இருந்தால் நல்லா இருக்கு. அதான் நேரம் கிடைக்கும் போது போய் பார்த்துட்டு வந்தோம். இதில் என்ன தப்பு இருக்கு? கேட்டி இதில் எனக்கு தெரியுது. இந்த ஊர் உலகத்தில் நடக்கிறத பார்த்துட்டு உங்கள் அப்பா பயப்படுறாட்டி. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு வேண்டாத வேலை? படிச்சுமா வீடு வந்து சேர்ந்தமான இருக்க சொல்லித்தாரு. ஆமாம், நீ உன் வீட்டுக்காரருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவே. இல்லைன்னா மட்டும் கேட்டி மீரா இப்படிலாம் பேசுத சொல்லு. உங்கள் அப்பாவை எதிர்த்து நான் ஏதாவது பண்ணியிருப்பேனா? ஆனாலும் நீ ஆசைப்பட்டியானே அவர்கிட்ட நானும் உனக்காக பேசி அடி வாங்கினதே மிச்சம். அப்போ கூட அந்த மனுஷனை எப்படியே பேசி சரி கட்டி உன்னை வெளியூருக்கு படிக்க அனுப்பணும்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கடி இப்படிலாம் பேசிட்டு கிடக்க? சரி உனக்கு என் மேலே பாசத்தை தான் ஒத்துக்கிறேன். விடு. ஏட்டி வெளியே போனது தான் போனேன். இந்த ஃபோட்டோ பிடிச்சி எதுக்கடி ஸ்டேட்டஸில் அந்த மனுஷன் தெரியுற மாதிரி வச்சே? இனிமேட்டாச்சு இந்த மாதிரி பண்ணா திட்டி. அட இந்த ஐடியா நல்லா இருக்கே. இனிமேட்டு அவருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிடறேன். ஆனால் உன்னிட்டி மிலிட்ரியில் சேரணும்னு ரொம்ப ஆசையாக கிடந்தாரு. ஒத்த பிள்ளைய அனுப்ப மாட்டேனே. என் மாமியார் தான் அடம் பிடிச்சி அழுது நாடகத்தை பண்ணி இந்த வீட்டிலே தங்க வச்சு விட்டாரு. இருந்தாலும் மிலிட்ரி மாதிரி வீராப்பா சுற்றிட்டு கிடக்காரு. இந்த ஊருக்குள்ளேயா அவரை தெரிஞ்ச ஊரியா மிலிட்ரி வரந்து தான் கூப்பிடுவாங்க. அது உனக்கே தெரியுங்களா? தெரியும். மிலிட்ரியில் போய் சேராமலே நம்மளை போட்டு மிரட்டிட்டு கிடக்காரு என் நேரமோ. அதுக்கு தான் சொல்கிறதேன், ஒழுங்காக படிச்சு விட்டு ஒழுங்கா ஊடு வந்து சேரு. சரிம்மா வைமா. மிலிட்ரிக்கு போகாமலே இந்த மனுஷன் இப்படி எல்லாரையும் போட்டு மிரட்டுறாரு. இன்னும் இவர் மட்டும் மிலிட்ரியில் சேர்ந்துருந்தாரு. நம்ம நிலைமை அவ்வளோதான் போல இருக்கியா? இது யாரு? என்ன அக்கா ஃபோன் பண்ணுதா? ஹலோ சொல்லுக்கா, எப்படிக்கா இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் காமச்சி. நீ எப்படி இருக்கேன்? உன் வீட்டுக்காரர் பிள்ளைகள்லாம் எப்படி கிடக்கு? மீரா கண்ணு என்ன பண்ணுதா? ஃபோன் பண்ணாலா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவகிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன். அப்படியா? சரி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் தான் ஃபோன் பண்ணேன். என்னக்கா சொல்லு. அது வேற இல்லை டீ. நம்ம சந்தியா படிவு முடிச்சுட்டு வீட்டில் தானே கிடக்கா. வயசு பிள்ளைய வச்சு ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்கிறது நல்லா இருக்காதுல்ல. அதான் சட்டுப்பட்டு அவளுக்கு நல்ல வரனா பார்த்து கட்டி கொடுத்துலான்னு உங்கள் மாமா சொல்லிட்டு இருந்தாரு. நானே நம்ம அண்ணன் மாவை இருக்கையில அடுத்த வீட்டுக்கு எதுக்கு மாப்பிள்ளை தேடி போனோம்னு சொன்னேன். வெளியே எங்கேயோ பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை கண்ணை கசிக்க நிற்கும். அதை பார்க்க நமக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கு பேசாமல் நம்ம அண்ணன் மனுக்கு கட்டி கொடுத்தோம்னா தெரிஞ்ச ஆளோட சொந்த வந்து விட்டு போகாமல் இருக்கும்ல.
யாரு சவுந்தரராஜனுக்கா? ஆமா, சந்தியாக்கும் அவனுக்கு தான் கரெக்டா இருக்கும். சக்தி வேலை சின்ன பையன்ல. அண்ணன் என்ன சொல்லிச்சு? இன்னும் அண்ணன்கிட்ட பேசலட்டி. முதல்ல இந்த விஷயத்த அம்மா காதுல போடணும். அப்போதான் அண்ணன்கிட்ட அது சொல்லி சமாளிச்சுக்கும். சரி, அதுக்கு முன்னாடி சந்தியாவோட ஜாதகம்லாம் எப்படி இருக்கு, அவளுக்கு கல்யாண யோகம் கூடி வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கோசரம் உங்க மாமா தான் ஜாதகம் எடுத்துட்டு ஜோசியை கட்ட போயிருக்காரு. அவர் வந்த உடனே என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு மேற்கொண்டு அம்மாட்ட பேசலான்ட்டு இருக்கேன். எல்லாம் ஒத்து போச்சுன்னா நல்லபடியாக சந்தோஷமா முடியும். நீ என்ன நினைக்கிறவா? இதில் நான் சொல்கிறதுக்கு எனக்கா இருக்கு? நம்ம பிள்ளைக்கு நம்ம கண்ணதுல இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. சவுந்தரராஜே நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. அவனுக்கு உன் மவளை கட்டி கொடுக்குறதோ என் மவளை கட்டி கொடுக்குறதோ ஒன்று தானே. அதனால எனக்கு சந்தோஷம் தான்க்கா. அண்ணங்கிட்ட பேசிட்டு என்ன சொல்லுதுன்னு பாரு. சரிட்டி, இந்தா எல்லாம் பேசிய முடியும். ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டுக்கா போய் ஒரு நாள் வந்து பேசிட்டு வந்துடுவோம். சரியா? சரிக்கா. சரி, இந்த வேலையை தாங்கிறேன், அப்புறம் பண்ணதே. சரிக்கா. மாமா வந்துடுனே என்ன ஏதுன்னு கேட்டு போனாடி. அக்கா சொல்கிற மாதிரி சந்தியாவே வெளியே கொடுத்து கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நம்ம சவுந்தரராஜனுக்கு கட்டி வச்சிருவான். சொந்தத்திலே பொண்ணு கொடுத்தாலும் சொந்த விட்டு போகாமல் நான் சந்தோஷமாகவும் இருக்கலாம். நம்ம கண்ணெதிரே வளர்ந்த பிள்ளை, எந்த கட்ட பழக்கமும் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை, நல்ல பிள்ளை, நான் வளர்த்த பிள்ளை. சவுந்தரராஜன் கண்டிப்பாக சந்தியாவை நல்லபடியாக பார்த்துக்கிடுவான். ஆனால் இதுக்கு அண்ணன் ஊற்றுக்கணுமே. சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மனசை வேற தெரிஞ்சு பேசுறாரா தெரியாமல் பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்க. மீராவுக்கு மூத்தவர் 2 பேர் கிடக்காங்க. அவளுக்கு கல்யாணம் முடிக்காமல் இவளுக்கு எப்படி கல்யாணம் முடிக்க முடியா? இவரோட அவசரமாக 1 மாசத்துல கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுதாரு. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம்.